ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நேற்று நம்ம ட்ரேப்பிங் பண்ண பின்டக் பேட்டர்ன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழுந்திருக்கு, நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன இழுத்தாலும் அப்படியே வந்து தெரியும். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணாதது உங்களுக்கு காமிக்கிறேன். இது இன்னும் வந்து ஸ்டிச் பண்ணாதது இப்படி ஓப்பன் ஃபுல்லாக இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாதால் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து லைனாக வருது பாருங்கள், அதுதான் பின்டக். இப்போ திருப்பி அடுத்த பின்டக் வந்து தைக்கிறது உங்களுக்கு அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும். ஸோ அது வந்து ஒரு டிசைனாக நமக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரேப்பிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பின்டக் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நீட்டாக வரும். இல்லைனா வந்து கையிலே வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக வரும். நம்ம ட்ரேப் பண்ணி நல்லா அயன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ 2 இதில் தைச்சாச்சு. கலர் இந்த மாதிரி இருக்கிறதால நமக்கு க்ளீனாக தெரிய மாட்டேங்குது. இது அழகாக ஃப்ரில்லாக வந்திருக்கு. இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணது வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சாக தான் ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டில் இதில் என்ன வந்து டிசைன் வந்து வேறு மாறும். கிறிஸ்காஸ் அப்படின்ட்டு கிறிஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு லுக் வந்து வேறு ஸ்டைல் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ட்ரேப்பிங் பண்ணதை அந்த அயன் பண்ண இடத்த ஃபுல்லாக வந்து இப்போ பின்டக்ஸ் மாத்திரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எது பண்ணாலும் பேசிக் பின்டக் பண்ணிவிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போகணும். சிம்பிளாக ஒரு ஸ்டிச் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடணும். பாருங்கள், இதில் ஸ்டிச்சஸ் இருக்கிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டிச்சஸ் தெரியுது தானே. இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதுலேருந்து ஒரு லைனாக வந்து 1.5 2 1 இன்ச்சஸ் எது வேணாலும் வந்து நமக்கு தேவையான லுக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1.5 வந்து மார்க் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த டிசைன் அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ஃபுல் 1.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம உல்ட்டா வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சோம் ஆப்போசிட் சைடில். இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம வந்து அப்படியே உல்ட்டாவாக தைக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது புரியுதா உங்களுக்குன்னு தெரியல. அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அந்த டிசைன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹைட்டு ஃபுல்லாக இருக்கிறதால இந்த மாதிரி டிசைன் வரும். இது ஃபுல்லாக வந்து முடித்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.